ஹரே கிருஷ்ணா. மதுரால கம்சன் ஆண்டு வந்துட்டு இருந்த டைம்ல அங்க மதுராவுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ்ல ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட் இருந்தது. அதுல ட்ரைபல் பீப்புள் அவெல்லாம் வாழ்ந்து வந்துட்டு இருந்தா. அதுல ஒரு ட்ரைபல் லேடி இருந்தா. அவ கொஞ்சம் வயசானவோ. அவ அந்த காட்டுல இருக்கிறவ என்ன பண்ணுவா அப்படின்னா, அவ சிங்கிள். அதாவது அவ வீட்டுக்காரர்லாம் இல்லை. அவளுக்கு வயசும் ஆயிடுத்து. இருந்தாலும் வயறுன்னு ஒண்ணு இருக்கே, வயத்து பழப்புன்னு ஒண்ணு இருக்கே. அதனால அவ என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருந்தது. அதாவது இந்த காட்டுக்குள்ளேயே ரொம்ப திதிப்பான பெர்ரிஸ்னா என்ன, உங்களுக்கு இந்த இலந்த பழம் இந்த மாதிரியான பழங்கள் காட்டுலயே சில அந்த மாதிரியான பழங்கள்லாம் கிடைக்கும் இல்லையா. அதுல எது ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய, எந்த மரத்துடைய பழம் ஸ்வீட்டா இருக்கும்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஒரு கலை அவளுக்கு தெரிஞ்சிருந்தது. அவன் என்ன பண்ணுவா அப்படின்னா, அதுவும் இந்த மழைக்காலம் முடிஞ்சு அப்பதான் இந்த பழங்கள்லாம் பழுக்கும். அப்புறம் எல்லாம் கீழே விழும். அப்ப அவ அது எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துன்னு அவ மதுரா சிட்டியில விற்பா. இது அவளுக்கு பிசினஸ் கொஞ்ச நாள் தான். ஏன்னா அப்புறம் மழை காலம் இது முடிஞ்சு இந்த பழம்லாம் வர்றதெல்லாம் நின்று போயிடுத்துன்னா அப்புறம் பைசா வராது. அதனால இந்த இந்த டைம்ல எவ்வளவு அவளால கொடுத்து விற்க முடியுமோ அவ்வளோ விற்பா. அப்ப தினம் பாவம் அந்த தள்ளாத வயசுலயும் முடியாம ஒரு கூட முழுக்க அதை சம்பந்தன் மதுரால கொடுத்துட்டு இருப்பா. இங்க உக்ரசேன மகாராஜாவுடைய ராஜ்யம்ல இருந்து இந்த கம்சன் ராஜ்யத்தை பிடுங்கின்ற உடனே கம்சன் அங்க அந்த மதுரால இருந்த நல்லவா எல்லாருமே அந்த மதுரா விட்டு எல்லாரும் போக ஆரம்பிச்சுட்டா. அங்க இருக்கிற இந்த கம்சனோட ஆட்கள்லாம் இந்த பாட்டி பழங்கள்லாம் கொண்டு போனா எல்லாம் கூடையோட பிடிங்கிண்டு இவளை அடிச்சு அமுச்சிருவா. அதனால இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அங்க போறதை நிறுத்திட்டா. ஆனாலும் என்ன பழங்கள்லாம் இருக்கு. இப்ப இதை எங்க கொண்டு எந்த மார்க்கெட்ல விற்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கும்போது அப்போ அவ கேள்விப்பட்டிருக்கா. அதாவது யமுனாவை தாண்டினா அந்த பக்கம் கோகுல் இருக்கு. அந்த கோகுல்ல இந்த இடையர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா. அவெல்லாம் கொஞ்சம் நல்ல வெல்டுடுதான். நிறைய இந்த பசுமாடெல்லாம் வச்சு அவ பால் தயிர்லாம் வித்து எல்லாருமே ஒரு மாதிரி வெல்டுடுவாதான் இருக்கா. அதனால அங்க வேணா போய் பண்ணலாமா அப்படின்னு, இந்த பழத்தெல்லாம் விற்கலாமான்னு அவ நினைச்சுக்கிறா. அப்புறம் சரி வேற வழி இல்லை, எங்கேயாவது போய் ஆகணுமே அப்படின்னுட்டு அந்த அங்கேருந்து மதுராலேருந்து பிருந்தாவன் கோகுலத்துக்கு போறதுங்கிறது ஒரு பெரிய ஜர்னி அந்த பாட்டிக்கு. ஏன்னா அந்த பழத்தையும் எடுத்துட்டு தள்ளாத வயசுல அவ கையில கால்னா காசு இல்லை. என்ன பண்ணுவா, அந்த யமுனாவை கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த போட்டுக்காரனுக்கு பைசா தரணும் இல்லையா, அதுக்கு கூட அவகிட்ட காசு இல்லை. அதனால என்ன பண்றாளா, அவ காட்டுல வளர்ந்தவ தானே, அதனால அவளுக்கு ஸ்விம்மிங்லாம் நல்லா தெரியும். அவள்கிட்ட இருந்ததே ஒரு புடவை தான். அந்த புடவையே அவனுக்கு கொஞ்சம் சுமாரான புடவை, அதையே அவ வெளியில போகும்போது கட்டின்னு போவா. அந்த ஒரு புடவையை எடுத்துட்டு கட்டின்னு வரா. இங்க யமுனா தாண்டனா அவ கையில காசு இல்லை. அதை நல்லா தூக்கி பிடிச்சிட்டு அதுல நெனைஞ்சுண்டே அப்படியே அவ அந்த யமுனையில நடந்தே அவ கிராஸ் பண்ணிடுறாளாம் பாவம். அப்படி கூடைய தலையில வச்சுட்டு வரா. வந்த உடனே அந்த இந்த பக்கம் கோகுலத்துக்கு வந்துடுறா. கோகுலத்துல பிருந்தாவனத்துல நிறைய வனங்கள் இருக்கு. காமியவன், பந்திர்வன் அப்படின்னு மகாவன், கோகுல், இப்படி நிறைய வனங்கள் இருக்கு. துவாதச வனம் இருக்கு. அங்க 12 வனங்கள் இருக்கு. இவ ரொம்ப டயர்டா இருக்கா. அதனால என்ன பண்றா, அங்க ஒரு கார்டன் இருக்கு. அந்த மகாவன் அந்த கார்டன்ல போய் அவ ஒரு பெரிய ஒரு ஒரு தோப்பு அதுல போய் உக்காந்துக்கிறேன். அங்க உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பழத்தெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி அழகா எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் விற்கலான்னு ஒரு பிளான்ல உட்காரா. அங்க போய் ஒரு மரத்துக்கு கீழே இப்படி கொஞ்சம் கண்ணை செஞ்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஷாக்கா ஆயிடுறது. எடடா, நம்ம நிறைய தப்பான இடத்துக்கு வந்துட்டோமே நம்ம அப்படின்னு அவ நினைச்சுக்கிறா. அவன் ஏன் அப்படி நினைக்கிறான்னா, அவன் அந்த தோப்பை சுத்தி பார்த்தா இவன் என்னெல்லாம் பழங்கள்லாம் கொண்டிருக்காளோ அதை காட்டிலும் இன்னும் நிறைய வெரைட்டி பழங்களுடைய மரங்கள்லாம் அங்க நிறைய இருக்கு. பூத்து குலுங்கி காய்ச்சு நிறைய கீழே விழுந்து அதை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம அணில் கொத்தி சாப்பிட்டுன்னு இருக்கு. கிளி அப்புறம் அதுக்கப்புறம் மயில்லாம் சாப்பிட்டுன்னு போயின்னு இருக்கு. அத்தனை பழங்கள் அங்க விழுந்து கிடக்கு.
அடாடாடா, நமக்கு இங்க மார்க்கெட் இருக்காது போல இருக்கே. இந்த ஒரு இடத்துலயே உத்தியானத்திலேயே இவ்வளோ பழங்கள்லாம் இருக்கு அப்படின்னா இந்த ஊர்ல இது மாதிரி எத்தனை இடங்கள் இருக்கோ, அங்க எத்தனை தோப்பு இருக்கோ, அங்க எத்தனை மரங்கள் இருக்கோ, எத்தனை பழங்கள் இருக்கோ. இப்படி இருக்கும்போது இந்த பழத்தை நான் கூவி வித்தா யாரு வாங்க போறா அப்படின்னுட்டு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட் தான் போல இருக்கு அப்படின்னு அவளுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறது. சரி, இப்ப திருப்பி நம்ம ரிட்டர்ன் போக வேண்டியதுதான், நமக்கு இவ்வளவுதான் கொடுப்பன அப்படின்னு நினைச்சுட்டு அவ அப்படியே அங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துக்கிறா. எழுந்துக்கும் போது பகவான் இருக்கார் பாருங்க, கிருஷ்ணர். அவருக்கு கோகுலத்துக்குள்ள ஆசையோட யாராவது ஒருத்தர் வந்தா அவளை திருப்பி அனுப்புறதுக்கு அவருக்கு தோணுமா? அதனால அவர் என்ன பண்றார், அந்த வழியா ஒரு சந்து மகாத்மா, ஒரு 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 சன்னியாசி மாதிரி ஒருத்தர் ரூபமா அவர் அந்த பக்கம் வர்றார். அவர் கேக்குறார், என்ன பாட்டிமா, நீங்க என்ன இங்க உட்கார்ந்து இருந்ததால் ஒரு மாதிரி உங்க கண்ணுல எல்லாம் வருத்தம் தெரியறது. எங்க கோகுலத்துக்கு யாருமே வருத்தத்தோட இருக்க மாட்டாளே, எல்லாரும் வருத்தமா இருக்கிறவாள் இங்க வந்தா சந்தோஷமாயிடுவாளே, நீங்க ஏன் இப்படி இருக்கல அப்படின்னு. இல்ல, நான் இந்த மாதிரி பழங்கள்லாம் எடுத்து விற்கலான்னு வந்தேன், தப்பான இடத்துக்கு வந்துட்டேன் போல இருக்கு அப்படின்னோடனே, இல்ல இல்ல, நீங்க இப்படிதான் நினைக்கக்கூடாது. எங்க நந்தபாபா இருக்கிற பவனம் இருக்கிற ஊர்ல யாருமே ஒண்ணுமே இல்லாம திரும்பி போனதே கிடையாது. அதனால நீங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த இடத்துல வித்து போகும் அப்படின்னு அவர் அசரீரி மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பாட்டிக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையா இருக்கு. சரி, எனியோ வந்ததுதான் வந்துட்டோம், பொழுது சாயரம் மட்டும் நம்ம கூவின்னு இருப்போம், வாங்கினா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைன்னா நம்ம திருப்பி போய்க்கலாம், ஏன்னா நமக்கு அங்க உடனே போய் ஒண்ணும் பெரிய வேலை ஒண்ணும் இல்லையேன்னுட்டு அந்த பாட்டி இவர் சொன்னவும் ஒரு மனசுக்கு ஒரு உற்சாகம் அப்போ அந்த கூடையை எடுத்துட்டு ஒரு மாதிரி துணியும் அந்த காத்துல காஞ்சி எடுத்துட்டு அவ பழமாங்கலியோ பழம் அப்படின்னு கூவி வித்துண்டே போறா. அப்படி போறா, ஒரு தெரு போறா, 2 தெரு போறா, 3 தெரு போறா, 4 தெரு போறா. அங்க நிறைய பேரு இவளை கிராஸ் பண்ணிட்டு போறா. யாரும் என்ன பழம் வச்சிருக்கான்னு கேட்க கூட இல்லை. அதுக்கப்புறம் தானே கூடைய கீழே இறக்கு, அது பார்க்கலாம், பேரம் பேசலாம், இன்னும் எத்தனையோ இருக்கே. ஆனா ஒருத்தரும் இவளை இவ பாட்டுக்கு பேசின்னு போறத தவிர யாரோ ஒருத்தி புதுசா வந்திருக்கா, ஊர்ல எதையோ விற்கிறான்னா ஒரு ஜென்ரலா ஒரு மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அது கூட அந்த ஊர்ல யாருக்கும் இல்ல. அவ காரியங்கள்ல மூழ்கி இருக்கா. எல்லாரும் மாட்டை அழிச்சுன்னு போயின்னு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தயிர் பானையை எடுத்துட்டு இடைப்பெண்கள்லாம் போயின்னு இருக்காளே தவிர இந்த பழக்காரியை யாருமே சீண்ட கூட இல்லை. சரி, இவ அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மளால சத்தம் போட்டு கூவறது கூட சக்தி இல்லை அப்படின்னுட்டு, வயர்ல வேற பசி, என்னடா பண்றது அப்படின்னுட்டு, சரி இனிமே நம்ம போயிட வேண்டியதுதான் அப்படின்னுட்டு அவ மொள்ளமா பொழுது சாயத்துக்குள்ள எங்க குழந்தைகள் இருந்தா கொஞ்சம் பழத்தையும் கொடுத்துட்டு, இனி இந்த பழத்தை கொண்டு போய் என்னத்த பண்ண போறோம் அப்படின்னுட்டு கொடுத்துட்டு போலான்னு நினைச்சிட்டு, கடைசியா பழம் வாங்கலியோ அப்படின்னு ரொம்ப தீனியா ரொம்ப மொள்ளமா அவ சொல்லும்போது, பழத்தை இங்க கொண்டு வா, பழத்தை இங்க கொண்டு வா அப்படின்னு ஒரு குரல் கேட்கறது. அப்படியே அவளுக்கு அவ்வளோ ஒரு தேன் மாதிரி ஒரு குரல் அப்படியே அவ காதுல பாயறது. அவ காதுல அது பாய்ஞ்ச உடனே சமஸ்த நாடிகளுக்கும் ஒரு புத்துணர்ச்சி வரா மாதிரி ஒரு சத்தம் அவ காதுல விழுந்த உடனே அந்த சத்தம் வர திசையை எப்படி மொள்ளமா திரும்பி பாக்குறா, அங்க யாருமே இல்லை. அந்த பாட்டியை யார் கூப்பிட்டா, அந்த பாட்டிக்கு என்னெல்லாம் கிடைச்சதுங்க, அதை நாளைக்கு நம்ம பார்ப்போமா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.